ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மார்த்தாண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் போகக்கூடாத ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அதற்கடுத்து அங்கே வீடு கட்டின குடும்பத்திற்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மார்த்தாண்டத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2017 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நிவேதா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2017 காலகட்டத்தில் இவங்களுடைய பெரியப்பாவினுடைய குடும்பத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிவேதாவினுடைய பெரியம்மாவினுடைய பேர் நாச்சியாளுங்க. இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணிக்கு கல்யாண வயதில் 2 மகள்கள் மற்றும் கணவர் இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. மார்த்தாண்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வேலை செஞ்சாலும் கூட இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க. சிறு வயதிலிருந்தே தன்னுடைய கனவு இல்லத்தை கட்டி முடிச்சிடணும் சாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க நினைச்சாங்க. இந்த நாச்சியால் அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய கணவனுடைய பேர் ஜெயசீலனுங்க. அதற்கடுத்து இவங்க இருவரும் சேர்ந்து வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான பணத்தை வந்து பேங்க்ல போட்டு வச்சாங்க. கரெக்டாக 2017 காலகட்டம் கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் சேர்ந்து கனவு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி சரியான ஒரு இடத்துல காலி இடம் இருந்தால் தானே அதற்கு மேலே வீடு கட்ட முடியும். ஸோ அதற்காக ஃபர்ஸ்ட் வந்து வீடை கட்டுவதற்கு முன்னாடி ஒரு இடத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்கூலில் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டுக்கு நல்ல இடம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் தேடியும் கூட இவங்களுக்கு பொருத்தமான இடம் கிடைக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்கிட்ட ஒரு வீடு கட்ட சரியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 நாட்கள்லேயே புரோக்கர் ஒரு இடத்தை காமிச்சு அங்கே போகலாம்னு சொல்லிட்டு கணவன் மற்றும் மனைவி 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவு 5 சென்ட்டுங்க. இவங்க நினைச்ச மாதிரி அழகான கனவு இல்லத்தை கட்டி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைதானம் மாதிரி இடம் இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் யோசிச்சு இந்த இடத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது ஒரு வார காலகட்டத்தில் பணத்தையெல்லாம் ரெடி பண்ணி கரையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி முடிச்சு கிளம்புறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு இந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே கல்லூரி படிக்கக்கூடிய 2 மகள்கள் இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, கல்யாண வயசுல அவங்களை கூப்பிட்டு அந்த இடத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் கூப்பிட்டு வர்றாங்க. மாலை ஒரு 5:30 மணி 6 மணி தோராயமாக நாச்சியால் மற்றும் அவங்களுடைய 2 மகள்கள் அந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸுங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களில் சில பெண்கள் வந்து இவங்க பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. வந்த உடனே இந்த இடத்த விலைக்கு வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்காரங்க கேட்ட உடனே ஆமான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாமே அந்த நாச்சியால் அப்படிங்கிற அந்த பெண்மணிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அந்த 2 மகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் நாச்சியால் கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்த வாங்க வேண்டாங்க, இந்த இடம் வந்து முனி பார்வையோடு இருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 சென்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு 10க்கு 10 ஓட்டு வீடு மாதிரி பாலடைஞ்சு கிடக்குதுங்க. அந்த வீட்டோடு சேர்த்து தான் இந்த இடத்த வாங்குறாங்க. இவங்க வீடு கட்டும் போது அந்த ஓட்டு வீட்டை இடிச்சிட்டு நல்ல பெரிய வீடாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தாங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி தனியாக இருந்தாங்களாங்க. கல்யாணமாகல, கணவன் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. அந்த பெண்மணி அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இரவு நேரத்தில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்மணி இறந்து போன பிறகு இந்த வீடு வந்து அப்படியே பாலடைஞ்சு போய் தான் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் இறந்ததற்கான காரணம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த முனி பார்வைப்படக்கூடியதுனால தான். ஸோ நீங்கள் தயவு செய்து வாங்க வேண்டாம், உங்களுக்காக தான்
சொல்ற அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பெண்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நாச்சியாளுக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சுங்க. ஏன்னா இப்படி சொல்றாங்களே எப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய மகள்களை கூப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நாச்சியாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கொடுக்க மனசே இல்லைங்க. இவங்க நினைச்சதை விட ரேட்டு வந்து கம்மியாக தாங்க கிடைக்குது. நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், எப்போதுமே வீடாக இருந்தாலும் சரிங்க, இடமா இருந்தாலும் சரி, கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதெல்லாம் புரியாது இந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க அந்த இடத்து மேலே இருக்கக்கூடிய ஆசை காரணத்தினால அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாமே அந்த இடத்த வாங்க வேணாம்னு சொல்றாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த புரோக்கர் ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி விட்டாருங்க நாச்சியால் கிட்ட. என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் மற்றும் அந்த குடும்பத்தார் எல்லாமே அந்த இடத்த அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி சொல்லிட்டாருங்க. இதை கேட்ட உடனே நாச்சியாலும் புரோக்கர் சொல்வது உண்மைதான், கம்மியான ரேட்டு கொடுக்கக்கூடிய காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களே வாங்குவதற்கு இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு வார காலகட்டத்திலேயே நகை மற்றும் பேங்க் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வச்சு அந்த இடத்தை கிரையம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிரையம் முடிச்ச பிறகு அந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் இல்லையா, வீடு கட்டுவதற்கு தேவையான பணம் இல்லைங்க. ஏற்கனவே இருந்த பணத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்து மேல கிரையம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தானே, ஈஸியாக வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகுங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்கில் போய் வீட்டுக்கான லோனை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உடனே கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டங்கள் அந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத காலகட்டம் கழிச்சு அவங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு லோனும் அப்ரூவ் ஆயிடுச்சுங்க. லோன் அப்ரூவ் ஆன உடனே நாச்சியாளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம நினச்ச மாதிரி அந்த கனவு இல்லத்தை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு நாச்சியால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கணவனை கூப்பிடாம புரோக்கர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க இல்லையா, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, முனி பார்வை இருக்குது, ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உள்ளுணர்வு சொன்ன காரணத்தினால தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தையும் எடுத்து போய் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. பெரும்பாலும் ஒரு இடத்த வாங்கினாலும் சரிங்க, ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க போய் ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த டைம்ல இது வாங்குவது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பது வழக்கங்க. அதே மாதிரி தான் அந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க இருவருடைய ஜாதகத்தையும் எடுத்து போய் கொடுத்து அந்த ஜோசியக்காரர்கிட்ட பார்க்க சொல்றாங்க. அந்த ஜாதகக்காரர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை இந்த நாச்சியால் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா அந்த இடத்தை பத்தி எல்லாம் ஜாதகத்தில் இருக்காதுங்க. உங்களுக்கு சரியான டைம் இது கிடையாது வீடு கட்டுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் அதை மீறி இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் இருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணுக்கு தான் வந்து முதல் பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு எனக்கு ஜாதகம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. இதையும் கேட்டு நாச்சியாளுக்கு கொஞ்சம் பயம் இன்னும் அதிகமாயிருச்சுங்க. இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு இருக்கிற பணத்தையெல்லாம் போட்டு அந்த காலி இடத்தை வாங்கிட்டோம், சரி எப்படியாவது நம்ம இதை சமாளிச்சிடலாம், ஏதாவது ஒரு பெரிய பூஜை பண்ணி இந்த பரிகாரத்தை வந்து நிறைவேற்ற அப்படின்னா இந்த பிரச்சனையில் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினைச்சிட்டாங்க. தன்னுடைய கணவர்கிட்டயோ பிள்ளைகள்கிட்டயோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியால் சொல்லிங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதையும் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. அதற்கடுத்து பேங்க்ல வந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜோதிடக்காரர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வீடு கட்டிட்டு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சுங்க. அதற்கு பிறகுதான் அந்த ஜோதிடக்காரர் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் பலிக்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாச்சியால் அப்படிங்கிற பெண்ணுக்கு காய்ச்சல் வருது, திடீர்னு கை கால் மரத்து போயிருது, இப்படி வித்தியாசமா நோய் வந்துட்டே இருக்குங்க. சிறு வயதிலிருந்தே இவங்க மாத்திரை போட்டது கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அந்த ஜோதிடக்காரர் சொன்னது ஒரு வேளை உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. இந்த டைம்ல தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொன்னோம் அப்படின்னா ஏன் மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. எப்படியும் வந்து இந்த வீடு கட்டி முடிச்சு புண்ணியர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, அப்போது கணபதி பூஜை பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதற்கடுத்து கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த வீட்டையும் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டாங்க இந்த நாச்சியால் அப்படிங்கிற பெண்மணி. அந்த கனவு இல்லம் இவங்க நினைச்ச மாதிரியே நல்லா தாங்க வந்திருக்கு. இந்த நாச்சியால் பூரிப்படைஞ்சு உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு முடிக்கிறாங்க, ஹவுஸ் வார்மிங் இன்விடேஷன். கடைசியாக அந்த புது வீட்டினுடைய புதுமனை புகுவிழா நாளும் வருதுங்க. எல்லா உற்றார் உறவினர்களும் வந்து அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நாச்சியால் மற்றும் அவங்களுடைய கணவருக்கு நல்ல பெருமையாக தாங்க இருந்துச்சு. இந்த டைம்ல தான் ஒரு பயங்கரமான விஷயம், அந்த புண்ணியர்ச்சனை டைம்ல கரெக்டாக புதுமனை புகுவிழா நடக்கக்கூடிய அன்றைய நாளே நடக்குதுங்க. நைட்டு வந்து வாஸ்து பூஜை அப்படிங்கிறது செஞ்சு முடிச்சு நல்லபடியாக முடிச்சுங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணி தோராயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கோமாதா பூஜை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணுங்க. கோமாதா பூஜை முடிச்ச பிறகுதான் கணபதி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. 4:30 மணி தோராயமாக கரெக்டாக அந்த கோமாதா பூஜை நடந்துட்டு இருக்கும்போது படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி வந்த இந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதிர்ந்து போன உற்றார் உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய கணவர் ஜெயசீலன் எல்லாரும் ஓடி போய் தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. தண்ணியை தெளிச்சு எழுப்பின உடனே நாச்சியால் வந்து நார்மல் ஆயிட்டாங்க. அப்போது என்னமா ஆச்சு, ஏமா மயக்கம் போட்டு விழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து ஆர்வமாக கேட்குறாருங்க பயத்தோடு. ஒன்றும் இல்லைங்க, 2-3 நாள் அலைச்சலாவே இருந்துச்சுல, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட நாச்சியாலுடைய கணவரான ஜெயசீலனுக்கு ஏதோ உடம்புல பாதிப்பு இருக்க மாட்டிருக்கு, புண்ணியர்ச்சனை இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுபடி பெரிய ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம போனாங்க இல்லையா, அருகாமல் இருக்கக்கூடிய கிளினிக் எல்லாம் போயிட்டு ஊசி போட்டு சிம்பிளா வந்துட்டாங்க. எது பிளட் டெஸ்ட்டோ அல்லது வேற எந்த டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மயக்கம் போட்டு
விழுந்த காரணத்தினால இதற்கு மேலேயும் தாமதிக்க கூடாது, வீட்டு வேலை முடிஞ்சல, 2-3 நாட்கள் கழிச்சு தன்னுடைய மனைவி வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காருங்க. அதற்கு பிறகு அந்த புண்ணியர்ச்சனை விழாவும் நல்லபடியாக முடிஞ்சுங்க. புண்ணியர்ச்சனை பண்ணி முடிச்ச அடுத்த நாளையே வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து சொந்த வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு 2-3 நாட்கள் கழிச்சு இந்த ஜெயசீலன் தன்னுடைய மனைவியான நாச்சியால கம்பல் பண்ணி மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க, பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாத காலகட்டமாகவே உடம்பு வந்து சரியில்லாமே போகுது. அதே நேரத்தில் புண்ணியர்ச்சனை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொன்ன உடனே பிளட் டெஸ்ட் மற்றும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க. முழு உடல் பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. அதே நேரத்தில் ஜெயசீலனுக்கு இன்னும் அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். மருத்துவர்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்த்துட்டு ஜெயசீலன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவிக்கு சாதாரண நோய் எல்லாம் வரல, பெரிய பிரச்சனை, ஒரு கிட்னி டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாங்க ஜெயசீலன் மற்றும் நாச்சியால். என்னங்க நார்மலா தாங்க இருக்கேன், ஒரே நாள் மட்டும் தான் மயக்கம் போட்டு விழுந்து அப்படி சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறது அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து பெரிய விஷயமா ஆக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்கும், கடைசி நேரத்தில் தான் ஃபுல் டேமேஜ் பண்ணி படுக்க வைக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கணவன் மற்றும் மனைவி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக மாற்றம், அதாவது கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய கிட்னியில் ரொம்ப தொற்று அதிகமாயிருச்சு, ரொம்ப நாள் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சொன்ன காரணத்தால் அதிர்ந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஜெயசீலனுடைய கிட்னியான இவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மேட்ச் ஆகலைங்க. அப்போது வேற வழி இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ படி ரெஜிஸ்டர் பண்ணணும், கிட்னி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் இருக்குது, ஒவ்வொருத்தருக்காக அந்த வரிசைப்படி வரும். அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டமாகுங்க இவங்களுக்கு வர்றதுக்கு. அதற்கு முன்னாடி நிறைய புக்கிங் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது 6 மாத காலகட்டம் தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நாச்சியாளுக்கு நடந்த விஷயங்களை தன்னுடைய மகள்கிட்டையோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுங்க. அதனால் ஸ்கூல் வேலையும் வந்து டீச்சர் வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த விஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் இப்படி நோய்வாய்ப்பட்டவங்க ஆரோக்கியமாக கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கிறதே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நாள் வாழலாம். ஆனால் பயந்து போய் படுத்துட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிருங்க. அதே மாதிரி தான் இந்த நாச்சியால் அப்படிங்கிறவங்க அந்த மருத்துவர் அப்படி சொன்ன காரணத்தினால படுத்த படுக்கையை கிட்டத்தட்ட 2-3 மாத காலகட்டங்களுங்க, படுக்கையை விட்டு எந்திரிக்க கூட இல்லைங்க, சாப்பிடாம நினச்சி அப்படியே வீக் ஆகி 3 மாத காலகட்டங்கள்லேயே அந்த வீட்டிலேயே உயர விட்டாங்க இந்த நாச்சியால் அப்படிங்கிற பெண்மணி. கடைசியாக இறப்பதற்கு முன்னாடி நாச்சியால் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு 60 வயசு 65 வயசு இருக்குங்க, அவங்கள கால் பண்ணி வர சொல்லி வீட்டை பற்றி எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. இந்த வீட்டை கட்டவே வேண்டாம், கட்டுறீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகக்கார சொன்னார். அதையெல்லாம் மீறி தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாமா, அவங்கெல்லாம் பயந்து போயிடுவாங்க, கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கேன், லோன் வேறு இருக்குது, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிலாம் போக வேணாம், ஏதாவது பரிகார பூஜை இருந்தால் பண்ணி இந்த வீட்டிலேயே தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் தன்னுடைய கணவர் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கம்மா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இறந்து போயிட்டாங்க இந்த நாச்சியால் அப்படிங்கிற பெண்மணி. அப்படி அந்த பெண்மணி இறந்த பிறகு அந்த குடும்பமே நிலைகுலைஞ்சு போச்சுங்க. கல்யாண வயசுல இருக்கக்கூடிய 2 மகள்களை அந்த திருமணத்தை கூட பார்க்காம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசீலன் அப்படிங்கிற அவருடைய கணவரும் மனசு விட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் நாச்சியாளுடைய அம்மா வந்து தன்னுடைய மருமகன் மற்றும் 2 பேத்திகளை பார்த்துக்கணும் இல்லையா, தான் வந்து இந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சு போட்டுக்கிட்டு. ஆனா இதற்கு பிறகுதான் அவங்களுடைய குடும்பத்தில் இன்னும் அமானுஷ்ய புயல் அதிகமாக வீச ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாச்சியால் இறந்து 30 நாள் ஆகாம வேற இந்த பரிகார பூஜை அவங்க இறக்கும்போது சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதனால 30 நாள் கழிச்சு வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க நாச்சியாளுடைய அம்மா. அவங்களுடைய பேர் சின்னத்தாயிங்க. இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பெண்மணி இந்த வீடுனால தான் தன்னுடைய மகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகனுக்கும் பேத்திகளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மனசு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. இந்த கரெக்டாக நாச்சியால் இறந்து 2 வார காலகட்டங்கள் கழிச்சு அந்த வீட்டில் இன்னும் ஒரு அதிபயங்கரம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அவங்களுடைய வீட்டை பொறுத்தளவு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குங்க, மேலே 2 பெட்ரூம், மொத்தம் 5 BHK வீடுங்க. இப்படி இருக்கும்போது நாச்சியால் இறந்து 2 வார காலகட்டம் கழிச்சு அவருடைய கணவர் ஜெயசீலன் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய 3 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேத்திகள் 2 பேர், அதாவது நாச்சியாளுடைய மகள்கள் தூங்குவாங்க, இன்னொரு பெட்ரூம்ல மருமகன் தூங்குவார். ஹாலில் தான் இந்த வயதான மூதாட்டியாக இருக்கக்கூடிய சின்னத்தாயி தூங்குவது வழக்கங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. திடீர்னு ஹாலில் படுத்திருக்கக்கூடிய சின்னத்தாய்க்கு அந்த மருமகன் படுத்திருக்கக்கூடிய பெட்ரூமுடைய கதவு இருக்கு இல்லையா, அதுல பட்டார் ஏதோ சத்தம் கேட்குதுங்க. முடிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்ங்க. உள்ள படுத்திருந்த மருமகன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை வேகமா வெளியே திறந்துட்டு மெயின் டோர் வழியா ஹாலை தாண்டி தாங்க மெயின் டோர் போகணும், மெயின் டோர் கதவையும் திறந்து விட்டுட்டு படிக்கட்டில் சரசரன்னு இறங்குறாங்க. ஹாலில் படுத்திருந்த சின்னத்தாயி ஜெயசீலன் கிட்ட என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெயசீலன் கண்டுக்கவே இல்லைங்க. மெயின் டோர் கதவை திறந்து வாசப்படி பக்கத்தில் இறங்கினதாங்க. என்னமோ ஆயிரச்சாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த சின்னத்தாயும் மெயின் டோரை விட்டு இறங்கி கீழே படிக்கட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்று பார்க்கும்போது சின்னத்தாயி பார்த்த காட்சி மறக்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மருமகனாக இருக்கக்கூடிய ஜெயசீலன் அப்படிங்கிறவர் அந்த நள்ளிரவு 1 மணி தோராயமாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் கீழே ஒரு ஃப்ளோர்னு சொன்னோம் இல்லையா, சைட்லேயே படிக்கட்டு இருக்கு.
மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்னா அந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும். ஆனால் அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜன்னலுக்கு ஸ்லாப்பாக போட்டிருப்பாங்க இல்லையா, சன்செட் மாதிரி, அந்த இது மேலே அப்படியே குரங்கு மாதிரி தாவி 3 தாவல வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு ஏறிட்டாருங்க. இதை கண்ணெதிர்க்க பார்த்த சின்ன தாய்க்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. சாதாரண ஒரு குரங்கு எப்படி தாவி மொட்டை மாடிக்கு போகுமோ அந்த மாதிரி மொட்டை மாடிக்கு 3 தாவல ஜெயசீலன் தாவிட்டாருங்க. இதை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி போயிட்டாங்க சின்ன தாய். அதுக்கடுத்து சின்ன தாய் தன்னுடைய மருமகனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக மெல்ல ஏறி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு காட்சிங்க. அந்த மொட்டை மாடி இருக்கக்கூடிய இவங்களுடைய வீட்டினுடைய பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்காய் மரங்க. அந்த மாமரம் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மாமரங்க. இந்த வீடை கட்டும்போது அந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெட்ட போகும்போது அந்த சைடு வீட்டினுடைய பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டினுடைய வழி இருக்கு. அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்ட விட மாட்டாங்க. அது உங்க இடத்துல இல்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாங்காய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் சைஸுக்கு பெருசா இருக்குங்க. இப்போது இருக்கக்கூடிய மாமரங்கள்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடிக்கு தான் இருக்கும். ஆனால் நாட்டு மாங்காய் மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் புளிய மரம் சைஸுக்கு பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாங்காய் மரத்தில் அந்த மொட்டை மாடிக்கு ஒரே தாண்டுங்க. அப்படியே தாண்டின உடனே அந்த மாங்காய் மரம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி இருக்குங்க. பெரும்பாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பழங்கால மரங்கள்ல ஒரு மனுஷன் ஏறினால அசையாது. ஆனா இந்த ஜெயசீலன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியிலிருந்து மாங்காய் மரத்துக்கு தாவன அடுத்த செகண்டே அந்த மரமே ஒரு நடுங்கி இருக்குங்க. இதை பார்த்த உடனே சின்ன தாய்க்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. வேக வேகமா படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்து தன்னுடைய பேத்திகள் சொன்னா பயந்துருவாங்க. அவங்க இன்னொரு ரூம்ல வந்து கதவை சாத்திட்டு படுத்தக்கூடிய காரணத்தால இந்த நிகழ்வுலாம் தெரியல. பக்கத்துல ஒரு 50 அடி 60 அடி தள்ளி 2-3 வீடுகள் இருக்குங்க. அந்த வீட்டினுடைய கதவுல அந்த டைம் பார்த்து இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பாட்டி வேக வேகமா தட்டுறாங்க. அப்படி பக்கத்து வீட்டு கதவை அந்த டைம் போய் தட்டின உடனே உள்ள இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்னமாச்சு இந்த டைமுக்கு வந்து கதவை தட்டுங்க அப்படி சொன்ன உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. இப்படி நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருந்த தன்னுடைய மருமகன் பெட்ரூம் கதவை டப்புன்னு அடிச்சுட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்து படிக்கட்டு வழியாக கூட ஏறாம குரங்கு மாதிரி 3 தாவல மொட்டை மாடிக்கு போயிட்டாரு. மொட்டை மாடியில் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு மேலே போனேன். அங்கிருந்து ஒரே குதியில மாமரம் பக்கத்தில் தாண்டிட்டாரு. மாமரம் அப்படியே டோட்டலா ஒரு நடுங்குச்சு. அந்த மரத்தில் அப்படி ஜெயசீலன் தாண்டின உடனே அந்த மரமே ஆடிட்டு ஒரு உருமர சத்தம் கேட்டிருக்குங்க அந்த மரத்துக்குள்ள இருந்து. அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போய் தான் அந்த கதவை தட்டியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாங்க அந்த பக்கத்து வீட்டு கணவன் மற்றும் மனைவி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசவே இல்லைங்க. ஸ்டன் ஆகி இந்த சின்னத்தாயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற அந்த பாட்டி தன்னுடைய மருமகனை காப்பாத்துங்க, மகள் தான் இறந்து போயிட்டாங்க, அந்த 2 பிள்ளைகளுக்கு அப்பாவது வேணும் அப்படி சொன்ன காரணத்தால அந்த குடும்ப தலைவன் வேக வேகமாக சட்டை போட்டு வெளியே வர பார்க்குறாங்க. அப்போது அவர் மட்டும் தனியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 வீடுகள் பக்கத்தில் இருக்குங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகங்களையும் தட்டிட்டு கிட்டத்தட்ட 5-6 பேர் சேர்ந்துங்க நேரா ஜெயசீலன் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டினுடைய வாசப்படிக்கு வந்து பக்கத்தில் நின்றுட்டு மொட்டை மாடிக்கு மேலே படிக்கட்டுகள் வெளியே ஏறி போய் பார்க்குறாங்க. ஏறி போய் பார்க்கும்போது அந்த சின்ன தாய்க்கு என்ன சத்தம் கேட்டுச்சோ அதே சத்தம் தான் கேட்குது. அந்த மரமே குலுங்குற மாதிரி உள்ள இருந்து பயங்கரமா உருமர சத்தம் கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாமரம் குலுங்கக்கூடிய காரணத்தினால இரவு நேரம் தானே ஆந்தைகள் எல்லாம் அலறிட்டு சுற்றி வந்து கத்துதுங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த குருவிகள் எல்லாம் கூடு கட்டிருக்கும்ல, அந்த குருவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு நேரத்தில் பட்டு அங்கிட்டு இருந்து அவ்வளவு குருவிகள் பறக்குதுங்க. இது எல்லாத்தையுமே நேரில் பார்த்த அந்த நபர்கள் எல்லாத்துக்குமே அதிர்ந்து போயிட்டாங்க. இருந்தாலும் ஜெயசீலனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய டார்ச் எடுத்துட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் அந்த மரம் இருக்கு. அடுத்த தெருவில் போய் மரத்துக்கடியில் நின்றுட்டு டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. பெரிய மரம் அப்படிங்கிற காரணத்தினால டார்ச் அடிச்சு பார்த்தாலும் தெரியாதுங்க. ரோட்டோரத்தில் பெரிய புளிய மரம் எவ்வளோ பெருசு இருக்கு அந்த சைஸுக்கு அந்த மரம் இருக்கு. ஸோ டார்ச் அடிச்சு எப்படி பார்த்தாலும் கூட அந்த மரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஜெயசீலனை பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் கூட அப்பப்போ அந்த உருமர சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால காது கொடுத்தே கேட்க முடியலைங்க, அந்த அளவுக்கு கேட்குது. கடைசியாக தேடி இருக்கக்கூடிய 5ல் ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் தைரியமான நபராக இருக்குங்க. நான் மரத்து மேலே ஏறி கூட போய் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், இங்கிருந்து அடிச்சு பார்த்தோம்னா அடர்ந்த இலைகள் இருக்கக்கூடிய காரணத்தால் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தாங்க தொட்டிருக்காரு. மரத்தை தொட்ட அடுத்த செகண்டே ஆளே இல்லைங்க. ஆனால் ஓங்கி ஒரு ஆள் அடிச்சா 2 அடி 3 அடி தள்ளி போய் விழுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி ஒரு ஆளை வீசிருச்சுங்க. அடுத்த நொடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அரண்டு அடிச்சு வேகமாக ஜெயசீலனுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசல் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. அம்மா உங்கள் மருமகனை காப்பாற்ற முடியாதாட்டுக்கு, மேலே அந்த உருமர சத்தம் கேட்குது, உங்கள் மருமகனை பார்க்க முடியல, அது மட்டும் இல்லாமல் அந்த மரமே நடுக்குதுமா, எங்களுக்கும் நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் யோசிச்சு பார்த்துட்டு அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மாரியம்மன் கோவில் பூசாரி இருக்காருங்க, அவர் பழக்கப்பட்டவர். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஃபோனில் அந்த பூசாரிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் நெருங்கி போகாதீங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் நான் ஒரு அரை மணி நேரத்தில் பைக் எடுத்து வந்துடுறேன், வந்ததுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. சரி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த ஜெயசீலனுடைய வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயசீலன் ஒருவேளை அந்த மாமரத்தை விட்டு இறங்கி கீழே வந்தார் அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய வாசலை தாண்டி தான் உள்ள போகணுங்க, இவங்களை தாண்டி வீட்டுக்குள்ள போக முடியாது. ஸோ அதனால வாசலுக்கு பக்கத்திலே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அந்த மாரியம்மன் கோவில் பூசாரி சில ரிச்சுவல் பொருட்கள் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு நேரம் இங்கே வந்துட்டாருங்க. வந்ததுக்கு பின்னாடி ஜெயசீலனுடைய வீட்டுக்கு முன்னாடி கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாம கேட்கறாங்க. மறுபடியும் கேட்டுட்டு அதில் ஒரு நபரை மட்டும் கூப்பிட்டு அந்த கோவில் பூசாரி நேராக டார்ச் எடுத்துட்டு
பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் போய் மாமரத்துக்கு கீழே நின்றுட்டாருங்க. நின்றுட்டு அங்கிருந்து ஜெய்சீலா ஜெய்சீலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சத்தம் போடுறாருங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் கூட அந்த மரம் மட்டும் ஆடுதுங்க, உருமர சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் ஜெய்சீலன் எந்த இடத்துல எந்த கிளையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போது இந்த கோவில் பூசாரி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரும்போது ரிச்சுவல் பொருட்கள் எடுத்து வந்தாருன்னு சொன்னலையா, அந்த மாரியம்மன் கோவிலில் அபிஷேகம் பண்ண அந்த தண்ணீர் இருக்க மாட்டேங்குங்க. அந்த தண்ணீரை திருநீரில் கலந்து விட்டு வீசலாம் அந்த மரத்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாருங்க. அப்படி செய்யும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி நடச்சோ அந்த மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணும்போது ஒரு தூக்கி வீச்சல, அதே மாதிரி அந்த தண்ணீர் எடுத்து தெளிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்ச அடுத்த செகண்டேங்க தூக்கி ஒரு 5 அடி 6 அடி இந்த பூசாரியை வீசிருச்சுங்க. ஆனால் அப்படி அந்த வீசக்கூடிய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்குங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த இருட்டு மாதிரி தாங்க இருக்கு. அதே நேரத்தில் அந்த மரம் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் வந்து சுற்றி பயத்தோடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முனி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே, அந்த முனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்தில் தாங்க இருக்கு. சில பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் அந்த வீடு கட்டும்போது மரத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அந்த முனி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பாதவங்க தான் அந்த மரத்தை வெட்ட விடாமல் பாதுகாத்தாங்க. ஸோ இப்போது அந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனையாக மாறிடுச்சுங்க. ஸோ கடைசியாக அந்த பூசாரியை அந்த மரத்திலிருந்து தூக்கி வீசின காரணத்தினால பயந்து போன பூசாரி நேராக ஜெய்சனுடைய வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டாருங்க. வந்துட்டு அந்த மூதாட்டியான சின்னத்தாய் கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதமா, உங்கள் மருமகன் எங்கே இருக்கானே தெரியல, அதை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிச்சாட்டிருக்கு அந்த முனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஐயோ, என் மருமகனை இழக்கக்கூடாது, 2 கல்யாணமாகாத பிள்ளைங்க இருக்காங்க, மக தான் போயிட்டா, மருமகனாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. வீட்டுக்குள்ளே எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனுஷங்க எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மனுஷங்க முடியல அப்படின்னா தெய்வம் தானே கதின்னு சொல்லுவான். அதனால தான் பூஜை போய் சாமி முன்னாடி வேண்டலாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த சின்ன தாயை போய் பூஜை ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த சாமி படங்கள் முன்னாடி வேண்டுறாங்க, மருமகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வேண்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாமரத்துலேருந்து ஒரு உருமர சத்தம் கேட்டுச்சல, அதே சத்தம் இப்போது ஜெய்சனுடைய பெட்ரூம்ல இருந்து கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போனாங்க சின்னத்தாயி. இருந்தாலும் அவங்க வயசானவங்க, கொஞ்சம் கிராமத்தில் இருந்தவங்க, இதையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அடங்காம அந்த ஜெய்சீலன் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் கதவை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் மறுபடியும் மறக்கவே முடியாத ஒரு காட்சிங்க இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பெண்மணிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மரத்து மேலே உட்கார்ந்திருந்த ஜெய்சீலன் இப்போது வீட்டினுடைய பெட்ரூம் கொண்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜெய்சீலன் வந்து அந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு பின்னாடி ஜெய்சீலனுடைய வீட்டு மெயின் டோர் வாசப்படியில் பக்கத்தில் தான் எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவங்களை மீறி வீட்டுக்குள்ள ஜெய்சீலன் போவதற்கு வழியே கிடையாதுங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஜெய்சீலன் எப்படி பெட்ரூம்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜெய்சீலன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி அந்த கட்டளை படுத்திருக்காருல்ல, அவர் கொஞ்சம் வந்து தடிமனான நபர் தாங்க. அவருடைய தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி வேகமாக வீங்கி வீங்கி வந்திருக்குங்க. மூச்சு விடும்போது எப்படி பெருமூச்சு விட்டாங்க எப்படி ஆகும், அந்த மாதிரி நார்மலாக இல்லாமல் புஷ்ஷுன்னு வீங்கி வீங்கி வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் அப்படி மூச்சு விடக்கூடிய அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கக்கூடிய சின்னத்தாயினுடைய மூஞ்சிலேயே விசு விசுன்னு அடிக்கிற மாதிரி அடிக்குதுங்க. இது நார்மலாக ஒரு மனுஷனுடைய மூச்சு காற்று மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சின்னத்தாய்க்கு புரிஞ்சிச்சுங்க, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அப்படியே ஜெய்சீலன் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமை சுற்றி பார்க்குறாங்க. பெட் லைட் மட்டும் தான் போட்டுருக்கு, இருட்டாக தான் இருக்குது. ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி உருவத்திலிங்க சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பக்கத்தில் நிற்கிற மாதிரி கரையேறு நிழல் போன்ற ஒரு உருவங்க. அந்த உருவத்தினுடைய கண்கள் எல்லாமே அப்படியே அனல் மாதிரி இருக்குதுங்க. ஆவேசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சீலனையும் இந்த பெண்ணையும் பார்க்குது. இதை பார்த்த உடனே சின்னத்தாய் அரண்டு அடிச்சு போய் கத்திக்கிட்டே வாசல் இருக்கக்கூடிய அந்த பூசாரி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து என்னமாச்சு அப்படின்னு கேட்ட உடனே மருமகன் உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. நம்ம இங்கே தான் இருக்கோம், நம்மளை மீறி உள்ளே போயிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பெட்ரூமில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடி போய் பெட்ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இவங்க சொன்னது சரிதாங்க. ஜெய்சீலன் அப்படிங்கிற அந்த நபர் நார்மலாக படுத்திருக்காருங்க. இந்த பெண்மணி சின்னத்தாய் பார்க்கும்போது எப்படி பலூன் மாதிரி வயிறு ஊதுச்சு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரையேறு நிழல் போன்ற உருவம் மேலையும் கீழையும் இருந்துச்சு இல்லையா, அந்த உருவம் இல்லைங்க. ரூமே நார்மலாக தான் இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பூசாரி எல்லாம் யோசிச்சு பார்த்து குழப்பம் அடைச்சிட்டாங்க. மரத்து மேலே இருந்த நபர் நம்மளை மீறி இங்கே போயிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி பெட்ரூம்குள்ள வந்து படுத்தான்? அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி சொன்ன மாதிரி எதுவும் நார்மலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த டைமில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்வு அங்கே நடக்குதுங்க. ஜெய்சீலன் வந்து நார்மலாக படுத்திருந்தாலும் கூட, சின்னத்தாய் பார்க்கும்போது விகாரமாக இருந்தார். இப்போ நார்மலாக படுத்திருந்தாலும் கூட அவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த துர்நாற்றம் பக்கத்திலே நிற்க முடியாத அளவுக்கு பிணவாடை மாதிரி அடிக்குதுங்க. கடைசியாக அந்த பூசாரி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு தூங்கிட்டு இருந்த ஜெய்சீலனை தட்டி எழுப்புறாருங்க. ஜெய்சீலன் வந்து தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆம்பளைங்க, பூசாரி, தன்னுடைய மாமியாரெல்லாம் இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலீங்க. எந்திரிச்சு என்ன இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பதட்டப்படுறாருங்க. அப்படி சொன்ன உடனே பூசாரிக்கு புரிஞ்சிச்சுங்க ஜெய்சீலனுடைய உடம்புல நடந்தது அவருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூசாரி எல்லாத்தையும் கண் சிமிட்டி சைகை காமிச்சிட்டாருங்க, எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பூசாரி என்ன சொல்லிருக்காருன்னா, ஒன்றும் இல்லப்பா, ஏதோ எல்லா வீட்லையும் சத்தம் கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லையும் போய் தட்டி எழுப்பணும், அதே மாதிரி தான் உன் வீட்லையும் தட்டி எழுப்பணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாரும் கும்பலாக வந்து எழுப்பின காரணத்தினால பயந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம்
நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஜெயசீலன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை அவரே முகர்ந்து பார்க்குறாருங்க. எங்கிட்ட பயங்கரமாக நாத்தம் அடிக்குது, உங்களுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதை கேட்ட உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஜெயசீலனுக்கு நல்லாவே வாடகை அடிச்சிருக்கீங்க. அந்த முனியோ அல்லது ஆன்மாவோ அவருடைய உடம்பை வந்து ஆக்குப்பை பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணது அவருக்கு தெரியலையாட்டிருக்கு. அவரை அறியாமல் இதெல்லாம் நடந்திருக்கு. கடைசியாக அந்த பூசாரி வந்து தூங்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. வீட்டு வாசப்படிக்கு பக்கத்தில் வந்துட்டு சின்னத்தாய் கிட்ட அந்த பூசாரி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்கள் மருமகனுக்கே தெரியல, அவர்கிட்ட சொல்லி பயமுறுத்தாதீங்க. அதே நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அந்த 2 கல்யாண வயசில் இருக்கக்கூடிய மகள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதவை உள்தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியலிங்க. அவங்ககிட்ட இனிமேல் எதையும் நடந்தது சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. விடிய விடிய நடந்த நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்து சின்னத்தாய்க்கு ஒன்றும் புரியாமல் பயத்தோடையே அந்த ஹாலில் படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் போனதுக்கு பிறகு அந்த ஜெயசீலன் அப்படிங்கிறவரு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. அங்கே போய் குளிக்கிற அந்த தண்ணி சத்தம் கேட்டிருக்குங்க. அந்த நாத்தத்தை தாங்க முடியாமல் அவரே குளிச்சிருப்பாட்டிருக்கு. அவர் பாவம் தான், அவருடைய உடம்பு பிடிச்சி தான் இவ்வளோ விஷயங்களும் அந்த அமானுஷம் பண்ணியிருக்கு. ஆனால் தனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வாடகை அடிக்கிறத வச்சு போய் குளிச்சுட்டு இருக்காரு. அதிகாலை 3 மணி 3:30 மணி வரைக்கும் இந்த சின்னத்தை அப்படிங்கிறவங்க ஹாலில் இருந்து யோசிச்சுக்கிட்டே பயந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கடுத்து அவங்களே ஏறியாமல் தூங்கிட்டாங்க. காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி தோராயமாங்க எந்திரிச்சு காஃபி போட்டு தன்னுடைய பேத்திகளுக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய மருமகனான ஜெயசீலனுடைய ரூமில் போய் காஃபி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இந்த சின்னத்தாய்க்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா படுத்திருக்கக்கூடிய ஜெயசீலனுடைய முகம் முழுவதும் வீக்கமாக இருக்குங்க. காலெல்லாம் புஷ்ஷுன்னு வீங்கி போயிருக்கு. தட்டி எழுப்புறாங்க, மாப்பிள அப்படி சொல்லிட்டு எவ்வளவு சத்தம் போட்டும் கூட ஜெயசீலன் எந்திரிக்கவே இல்லைங்க. இவங்க பயந்து போய் உடம்ப தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்குங்க. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசீலன் இறந்து போயிட்டாரு இருக்கு. அதுக்கடுத்து பயங்கரமா சத்தம் போட்டு சின்னத்தாய் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஓடி வந்து உற்றாரவங்களும் ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க. நைட்டு நடந்த விஷயங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களும் யாரும் சொல்லிங்க. அந்த 2 மகள்கள் கிட்ட சின்னத்தாய்க்கு மட்டும் தெரியும். யார்கிட்டயும் இதை ஷேர் பண்ண வேணாமா, வேற ஏதாவது வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜெயசீலனும் இறந்து போயிட்டாருங்க. அந்த வீட்டுக்கு வந்து கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் கனவு இல்லமா பார்த்து கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பலிகடாகிருச்சுங்க, இறந்தே போயிட்டாங்க. கடைசியாக அவருடைய சடலத்துக்கும் நல்லடக்கம்லாம் பண்ணி முடிச்சு இந்த பாட்டி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனா ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டவுட் வரும். அது மட்டும் இல்லாமல் மொத்த பணத்தையும் இந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற எங்கேயும் போக முடியாது. அவங்க 2 பேரும் உயிரோட இருந்தாலாவது ஏதாவது வாடகை வீடை பிடிச்சி அட்வான்ஸ் பிடிச்சி போகலாம். ஸோ இந்த சப்போர்ட்டும் இல்லைங்க. இப்போ வேற வழி இல்லாமல் அந்த 2 பேத்திகளோடு சின்னத்தாய் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் வேணா இந்த வீட்டை விற்கலாமா அல்லது விட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. பெரும்பாலும் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா சின்னத்தாய் இந்த முடிவெடுத்தாங்க. இதே சமயத்தில் ஜெயசீலன் மற்றும் நாச்சியால் 2 பேரும் இறந்து போன காரணத்தினால இந்த மின்னஞ்சலை அனுப்பின இந்த நிவேதா அப்படிங்கிற பெண் இருக்காங்க இல்லையா, பெரியம்மா பெரியப்பா தானே. ஸோ அக்காக்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்களே, நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா கொஞ்ச நாள் இங்கே வரலாம்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க. கரெக்டாக நிவேதா இந்த வீட்டுக்கு வந்து குடியிருந்து 10 நாள் தாங்க இருக்கும். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு இவங்களுடைய வீட்டில் மட்டும் ஃபியூஸ் போயிடுச்சுங்க. முடிச்சு பார்க்கும்போது ஃபேன் ஓடலைங்க. அப்போது இந்த நிவேதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய பெட்ரூம் ஜன்னலை எல்லாரும் ஒரே ரூமில் தாங்க படுத்துருக்காங்க. 2 பேரும் இறந்த காரணத்தினால பாட்டி வந்து ஹாலிலாம் படுக்கிறது கிடையாது. இந்த 2 அக்காக்கள் நிவேதா அப்புறம் இந்த பாட்டி 4 பேரும் ஒரே ரூமில் தான் படுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் கதவை திறந்தோம் அப்படின்னா பக்கத்து வீடுகள்லாம் இருக்கக்கூடிய வெளிச்சம் நல்லாவே தெரியுங்க. பக்கத்து வீட்டில் எல்லாமே பல்ப் எரியுதுங்க, இவங்களுடைய வீட்டில் மட்டும் இருட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நிவேதாக்கு புரிஞ்சிச்சுங்க ஃபியூஸ் போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிவேதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாச்சியாலோட 2 மகள்கள் இருக்காங்கல்ல, அதில் மூத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கட்டியெல்லாம் சாதாரணமாக வந்து போச்சு அப்படின்னா போட்டுருவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பழக்கமாயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து தட்டி எழுப்புறாங்க. நம்மளுடைய வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லைக்கா, ஃபியூஸ் போயிடுச்சாட்டுக்கு கட்டையை பிடிங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வச்சு மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது நிவேதா தூக்க கலக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. பக்கத்தில் தான் அந்த நாச்சியாருடைய மூத்த மகள் வந்து படுத்திருக்காங்க. அவங்கள கிட்ட தான் எழுப்பி இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நாச்சியாருடைய மூத்த மகளும் எந்திரிச்சு நேரா ஹாலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃபியூஸ் கட்டி இருக்குங்க. அந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே இருட்டாதாங்க இருக்கும். ஏற்கனவே கரண்ட் இல்லாத காரணத்தால இவங்க வீட்டில் கரெக்டாக அந்த ஃபியூஸ் கட்டி பிடுங்கி மாட்டக்கூடிய அந்த இடத்துல நாச்சியாருடைய மூத்த மகள் நிற்கும் போது ஒரு 5 அடி தூரமாக தள்ளி தாங்க தூக்க கலக்கத்தில் நிவேதா நிற்கிறாங்க. கண்ணை வந்து சிமிட்டிட்டு டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது அந்த ஃபியூஸ் கட்டியை மாட்டிட்டு இருந்த நாச்சியாருடைய மூத்த மகள் அங்கே இல்லைங்க. ஷாக் ஆயிட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் எங்கே காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஹாலில் அடிச்சு பார்க்குறாங்க. மொபைல் லைட்டை அடிச்சு பார்க்கும்போது எங்கேயுமே அந்த அக்காவை காணுங்க. அதற்கடுத்து அக்கா அக்கா அப்படின்னு சத்தம் போட்டும் கூட எந்த பதிலும் இல்லைங்க. கடைசியாக நிவேதா பெட்ரூமுக்கு போய் தன்னுடைய பாட்டியாவது எழுப்பலாம், அக்காவை காணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே டேர்ன் பண்ணுறாங்க பெட்ரூமை நோக்கி. டேர்ன் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. ஃபியூஸ் கட்டி மாட்டிட்டு இருந்த இடத்துல நின்று இருந்த அந்த நாச்சியாருடைய மூத்த மகள் இப்போது அந்த பெட்ரூமுடைய கதவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே சிலை மாறி நிவேதாவை முறைச்சு பார்த்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே நிவேதாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. பயந்து போன நிவேதா பயமுறுத்தாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாங்க. ஒரு 2 அடி 3 அடி பக்கத்தில் நெருங்கி போன உடனே டக்குன்னு அங்கே நின்றுட்டு இருந்த அந்த நாச்சியாருடைய மூத்த மகளுடைய அந்த உருவம் காணுங்க. அப்போதான் நிவேதாவுக்கு புரிஞ்சுக்குங்க அந்த கதவு பக்கத்தில் சிலை மாதிரி நின்ன அந்த பெண்மணி தன்னுடைய அக்காவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்டடிச்சு போய் பெட்ரூம்குள்ள ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஷாக்குங்க நிவேதாவுக்கு. தூங்கும்போது பக்கத்தில் படுத்திருந்த அந்த நாச்சியாருடைய மூத்த மகள் அந்த அக்காவை தான் தட்டி எழுப்பி கூட்டு போனாங்க. ஆனால் அந்த பெண்மணி எந்திரிச்சு போயிட்டு வந்த மாதிரியே இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நிவேதா அரண்டு போய் கத்திட்டாங்க.
கத்துன உடனே அவங்களுடைய பாட்டி அந்த பெண்மணி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு எப்பக்கா இங்கே வந்து படுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடே உளர்ற, நான் எப்போ எந்திரிச்சேன், அப்போ இருந்து படுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நிவேதா ஒன்று விடாமல் பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே தன்னுடைய பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாட்டி சுதாரிச்சுக்கிட்டு மற்றவங்களும் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, கனவு காண கண்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் நிவேதாக்கு தெரியுங்க, தூங்கிட்டு இருக்கும்போது தூக்க கலக்கத்திலேயே பக்கத்தில் தட்டி எழுப்புறது தன்னுடைய அக்காவை அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வேற ஏதோ ஒரு பெண்மணி உருவம் தான் அந்த பியூஷ் கட்டை பக்கத்தில் போயிட்டு அந்த சித்து வேலையெல்லாம் காமிச்சிருக்குங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப தன்னுடைய பாட்டிக்கிட்ட சொல்லும்போது பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. அதற்கு பிறகு ஒன்றும் சொல்லாதமா காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. விடிய விடிய யாருமே தூங்கல. அடுத்த நாள் காலையிலேயே சின்னத்தாய் பாட்டி இதற்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாக உறவினர்கள் ரொம்ப பழக்கம் சொல்லலாம், பங்காளின்னு வச்சுக்கலாமே, அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது ஒரு மாந்திரிகவாதி ஏற்பாடு பண்ணுங்க, இந்த வீட்டில் நிறைய அப்நார்மல் விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அந்த பாட்டி ஃபோனில் பேசிட்டு கூடிய இந்த விஷயங்கள் என்னத்தையுமே இந்த 3 பேரும் காது கொடுத்து கேட்டாங்க. நிவேதா அப்புறம் நாச்சியாலுடைய 2 மகள் எல்லாருமே கேட்டுட்டு, ஏன் பாட்டி இதை சொல்லல, இந்த வீட்டுக்கு வந்த காரணத்தால தான் என் அம்மா அப்பா இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பயங்கரமா. பயப்படாதமா, நம்ம பங்காளியில் ஒருத்தர்கிட்ட வர சொல்லியிருக்கேன், இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாங்க, பயப்படாதீங்க சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா பங்காளி போன்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நைட் எப்படியோ கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதியோடு வந்துடுற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அன்றைய பகல் எப்படியோ கஷ்டப்பட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தர் கையை இறுக்கி பிடிச்சி படுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருந்து தூங்கவே இல்லைங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. முன்னாடி நாள் இரவும் தூங்காத காரணத்தினால அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்றைய நாள் இரவும் ஒரு பயங்கரம் நிவேதாவுக்கே தாங்க நடக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த அக்கால் தான் மறுபடியும் படுத்திருந்தாங்க. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய லெஃப்ட் கையை யாரோ பிடிச்சிருக்காங்க, இறுக்கமாக பிடிக்கிறாங்க. சரி, தன்னுடைய அக்கா தான் பிடிச்சிருப்பாங்களுக்கு தூக்கத்தில் அப்படி சொல்லிட்டு அரை தூக்கத்திலேயே யோசிச்சுட்டு அப்படியே விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒரு கட்டத்துக்கு மேலே கைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடையிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கிற காரணத்தினால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா விடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாங்க. முடிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் படுத்தக்கூடிய அவங்களுடைய அக்கா அப்படி பார்த்து திரும்பி படுத்திருக்காங்க. ஸோ தன்னுடைய கைகளை யார் இறுக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தலையை லைட்டாக மேலே தூக்கி பார்க்குறாங்க. தூக்கி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி நிவேதாவுக்கும் அப்படி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சேலனுடைய பெட்ரூமில் எட்டி பார்க்கும்போது 7 அடி உயரத்தில் ஒரு நிழல் போன்ற உருவம் நினைச்சு இல்லையா, அதே உருவம் தான் இருக்குங்க. அப்படியே கரை ஏறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டத்துக்கும் கீழையும் அப்படியே நிழல் மாதிரி நிற்குதுங்க. கண்கள் 2ம் அப்படியே ஆக்ரோஷமாக இருக்குதுங்க. அந்த உருவத்தோட்டத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, முனி மாதிரி இருக்கக்கூடிய அந்த விகாரமான உருவம் தான் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அலறி அடிச்சு கத்துன அடுத்த செகண்டேங்க இவங்க படுத்துக்கூடிய பெட்ரூமுடைய சைடில் ஜன்னல் இருக்குன்னு சொல்லியா, அந்த ஜன்னல் சைடு அப்படியே பட்டப்படன்னு ஒரு விகாரமான சத்தத்தை எழுப்பிட்டு கீச்சுன்னு சத்தம் எடுத்துக்கிட்டு அந்த உருவம் அப்படியே சரசரன்னு மறந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் அப்படியே அந்த ஜன்னல் வழியை தாண்டி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமரம் இருக்கு இல்லையா, அந்த மாமரமே ஒரு குழுங்குதுங்க. உள்ள இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே மறுபடியும் வந்து கத்திக்கிட்டு கூச்சலிட்டு வெளியே பறக்கிறத சத்தம் கேட்குதுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு விடிய விடிய தூங்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் அந்த பங்காளியாக இருக்கக்கூடிய நபர் கேரளா மார்த்தாண்டம் வந்து கேரளா பாடுறதாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியினுடைய டீமோடு சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க. அந்த நம்பூதிரி அந்த வீட்டில் கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்டே அந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பாட்டுக்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. இறக்கும்போது நாச்சியால் அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க இல்லையா, அந்த ஜாதகக்காரர் இப்படிலாம் சொன்னார், ஒரு பொண்ணு இறந்து போனாங்க, முனி பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய மாமரத்தில் தான் அந்த முனி தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு வீடு போட்டு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி தூக்கு போட்டு இறந்தாங்க இல்லையா, இந்த ஆன்மா 2ம் சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து யாரும் தங்க முடியாமல் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணுதுங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அந்த நம்பூதிரி சொல்லி முடிச்சாருங்க. அதற்கு பிறகு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற வழியே இல்லைம்மா, எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் அந்த முனியையும் இந்த ஆன்மாவையும் தடுக்க முடியாது, நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு போவதா நல்லது, இது அதற்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது பேங்க்ல வேலை லோன் போயிட்டு இருக்கு சாமி அப்படி சொன்ன காரணத்தினால ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருங்க, தெரிஞ்ச ஒருத்தர். ஒரு 3 மாச காலகட்டத்துக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிருங்க, ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ல வர வேண்டிய பணத்துக்காக இந்த வீட்டை பேங்க் எடுத்துக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் யோசிக்கலாம், லோன் போட்ட நாச்சியால் மற்றும் அவருடைய கணவர் இறந்து போயிட்டாங்க, அப்படின்னா இன்சூரன்ஸ் வீட்டு மேலே போட்டு இன்சூரன்ஸ் காரணத்தால வீடு சொந்தமாயிருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இவங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பேங்க்ல வந்து வீட்டுக்கு தேவையான 10 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லியிருக்காங்க. பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய முட்டாள்தனம்னு இவங்க செஞ்சது. 2017 காலகட்டத்தில் எல்லாம் வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பல்சரி கிடையாதுங்க. ஆனால் இப்போது நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு லோன் கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இன்சூரன்ஸ் மஸ்ட்டுங்க, நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு அது இல்லாத காரணத்தால் பெரிய பிரச்சனையாக போச்சுங்க. ஒருவேளை வந்து இன்சூரன்ஸ் கட்டியிருந்தாலும் கூட இந்த வீடு இவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட இங்கே குடியிருக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பணத்தை வந்து மீட்டு எடுத்துருக்கலாம் இல்லையா, ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு போட்டு இதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அமௌண்ட் மிச்சமாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பும் இல்லாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் இருக்கிறவங்க
இருக்கிறவங்களுடைய உயிராவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொன்னதுக்கேற்ப அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க தன்னுடைய பேத்திகளோடு. 2017-18 அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து 2 வருட காலகட்டம் கழிச்சு அப்பப்போ புரோக்கர் வருவாங்களாமங்க இந்த வீடை விற்பதற்காக. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லக்கூடிய காரணத்தினால அந்த வீட்டை யாருமே வாங்கலீங்க. இப்போது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு இப்போது பாலடைஞ்சு போய் ஹாண்டட் பங்களா மாதிரி தாங்க இருக்குதாமா. இந்த சம்பவம் 2017 காலகட்டத்தில் என்னுடைய பெரியம்மா மற்றும் பெரியப்பாவினுடைய கனவு இல்லம் வந்து அப்படியே பேய் வீடு மாதிரி மாறின ஒரு சம்பவம் பிரதர். இப்போது நினைச்சாலும் கூட எனக்கு உடம்பு நடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கனவு இல்லம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க நிவேதா அப்படிங்கிற பெண்மணி. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.